என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றதை பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டும் போல இருக்கு. ஆமா, போய் வாயை கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? என்னடா நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆவுன்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல, செய்யறாங்கல்ல, நாங்க தான் பாக்குறோம்ல. அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க. இவர் கூட சேர்ந்தா மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு. வாங்கம்மா வாங்க. என்ன அஞ்சல, வேலை எல்லாம் முடிஞ்சுச்சா? இப்பதாம்மா முடிஞ்சுச்சு. என்ன அங்கிள், சிமெண்ட் மூட்டை இருக்கிற ரூம் எல்லாம் சேஃப்டியா மூடியாச்சா? அது வந்து முடியாச்சு. மிஸ்டர் தொப்லான் அவங்க கொஸ்டின் கேட்டது என்கிட்ட. பதில் யார் சொன்னா என்ன அங்கிள்? ஓ அப்படிங்கிறீங்களா? எங்க 3 மாசத்துக்கு முன்னாடி 2 டன் இரும்பு காணா போச்சு, அது எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு சொல்றா பார்க்கலாம். நான் ஏன் சொல்லணும் அங்கிள்? ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. என்னமா திடீர்னு? அது ஒன்றும் இல்லை அஞ்சல, நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போகிறோம். வர ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதான். ஐயோ, டூருக்கா? எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா. அவ்வளோதானே, இது திடீர் ப்ரோக்ராம். நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியாக போகலாம். என்ன? ஆமாம், செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல? ஐயோ, பணம் எல்லாம் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, எங்களுக்கு அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு. போயிட்டு உன்கிட்ட தனியாக பேசலான்னு வந்தேன். பார்ப்போம். மழை கொட்ட ஆரம்பிக்குது. மேஸ்திரி சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள மழை வருது. ஊட்ட வாங்கிட்டு ஊட்டு. இந்த ஈபிக்காரருக்கு பொறுக்காது. ஏய், இருட்டில் சாப்பிடாதடா. சாப்பாடு வேணுமானே? சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் கொட்டுமா? வானிலை அறிவிப்பு. கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மனுஷனும் கிடைக்குது. ஏய் பண்ணி சீட் எடு முதல்ல. எல்லா பீஸும் உனக்கு தான். எப்படியும் 38 கறி நீ தான் தின்ன போற. அது கரெக்டு தான். வேலை செய்ய முடியா? என்ன காணோம்? சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்கல்ல. எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும். அதே எனக்கு சந்தோஷம். ஒரு மணி விடாம பெஞ்சிட்டு இருக்கு. என்ன காஃபி குறைஞ்சிருக்கு? அரிசியும் தேர்ந்து போச்சு. மழை வேற விடாம அடிச்சிட்டு இருக்கு.
சாப்பிட்டு ஏதோ ஒத்துக்கலையாடா? என்னாச்சுண்ணே? வீட்டுல இருக்கிற கடைசி காசு. பார்த்துக்கலாம் மழை இப்போதைக்கு விடாது போயிடலாம். வெண்ணி கொண்டு வா. நான் வந்துட்டேங்க. ஏய் மச்சான், முதல்ல அந்த மாத்திரை எடுத்து கூட அவனுக்கு. இருடா வரேன். அண்ணே, எந்திரிங்கண்ணே. சாப்பிட்டதெல்லாம் வாங்கி எடுக்கிறானா இவ்வளோ மாத்திரை கொடுத்து. மாத்திரை சாப்பிட்டு இந்த தண்ணி குடிங்க. எல்லாம் சரியாயிடும். பார்த்து. இந்த மாத்திரை முதல் போடுறான் மாப்பிள. தண்ணி கொடுமா. மாத்திரை போட்டு என்ன படுறா சரியா போயிடும். மச்சான் என்னாச்சுண்ணே? இன்னைக்கு யார்கிட்ட போய் அரிசி வாங்குறது? ஒரு வாரமா அண்ணன் தண்ணி இல்லாம படுத்த படுக்கையா இருக்கு. என்ன பண்றது? அண்ணே, இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. கொஞ்சோட வாங்கி அண்ணே, சாப்பிடுங்கண்ணே. குடிடா, நல்லா உடம்பு சரியாகும். குடிடா. குடிங்கண்ணே. கஞ்சி தானே. அண்ணே, ஒரு கிளாஸ் மட்டும் நான் குடிடா மச்சான். எந்திரிடா. கொஞ்சோண்டு குடிங்கண்ணே. எது கொடுத்தாலும் வாந்தி வருதுன்னு ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. சின்னம்மாக்கு போனாவது பண்ணுங்கண்ணே. லைன் கிடைக்கலம்மா, இன்னொரு கிளாஸ் ஊற்றி கொடுங்க. தேவிகா, என்னம்மா வீட்டுல சமைச்சு 4 நாள் ஆச்சுக்கா. என்னம்மா பண்ண சொல்ற? பணம் ஏதாவது? உனக்கு தெரியாத அஞ்சல, வேலைக்கு போய் 10 நாள் ஆச்சு. நாங்களே பிள்ளைக்குட்டியை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். கொஞ்சம் நீ அரிசியாவது. வந்து கேட்டுட்ட, நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் அரிசி தரீங்களா? மழையில நாங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம். நீங்க கிட்ட வந்து கேக்குறீங்க. வெளிநாட்டு கேட்டுக்கலாம்ல. என்ன புள்ளமா நீ போய் கஞ்சிச்சு ரொம்ப கொடுப்போம். நன்றிக்கா. மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். போயிட்டு வரேன்க்கா. பார்த்து போம்மா. ஏண்டி, நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஐயா. ச்சே, இந்த மழை வேற எப்போ விடும்னு தெரியலையே. இந்த நேரத்தில் எங்கடா மேஸ்திரி ஊட்ட போட்டு போய் தொலைஞ்சா? புரியடா. மனக்கொண்டு வந்து வந்தா இவனையும் காணும். என்ன பண்றது? சரி, நீ சினிமாவுக்கு போடுறான், நான் வேலைக்கு போகிறேன். சார்ஜ் வேற போடாம தெரியலையா? கம்மியாக தான் இருக்கு. ఈ నంబర్ని ప్రస్తుతం చేరుకోండి. దయచేసి తర్వాత ప్రయత్నించండి. இவங்க லைன் வேற கிடைக்கலையா? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. எல்லா விஷயத்துலையும் தைரியமாக இருப்போம். வாழ்க்கையில் முதல் முறையாக பயம் வருது. ఈ నంబర్ని ప్రస్తుతం చేరుకోండి. దయచేసి తర్వాత ప్రయత్నించండి. எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. காசை காசுன்னு பார்க்காம
கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு எனக்கு அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக போயிடுச்சுடா. ஏண்டா இப்படியே போனால் நம்ம பொழப்பு என்னடா ஆகுது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்கிற யாருமே இங்கே இல்லையேடா. கையில் காசெல்லாம் செலவாகி போயிடுச்சுடா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையடா. இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கையாக கிடக்குறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுடா. நாம் 5 ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடாக அலையிறாங்கடா. டேய், இப்போ பிரச்சனை அது இல்லைடா. அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா. என்னங்க என்ன? இங்க வாங்களே. நான் வரேன், இருங்கடா வந்துடுறேன். என்னவா இருக்கும்? நம்மள மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடு 6 மாதம் வீடு 6 மாதங்கிற கதை தான். வேலை இருக்கும்போது சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும். வாங்கடா, நம்மளுக்கு இது மாதிரி நடந்துடே கிடையாதுடா. 5ஆம் வந்துக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது. போடா, அவள் வந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம். இல்லைன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம். பேசுகிறான். வெளியில வந்தா ஒரே வழியா இருக்கு மச்சான். ஏண்டா மாறி உள்ளதானடா வந்தான். அவனை தைலம் தேய்ச்சி விட சொல்ல வேண்டியதானே? மாறி தானே. என்னங்க இப்படியா ஆளாளுக்கு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்ணுறதா உத்தேசம்? அதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியல இருந்துச்சு. புரியலனா? எங்களுக்கு மேஸ்திரி முதலாளியும் விட்டால் வேறு யாரையும் தெரியாது. அதையும் மீறி அவன்கிட்ட போய் கடன் கேட்டால் எங்களுக்குன்னு எவனும் தரமாட்டான். அதான் எனக்கும் தெரியுமேங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களை யார் கடன் கேட்க சொன்னா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? 6000 ரூபா. கையில காசு இல்லைன்னு வெத்து தண்ணி கிண்டி அடிச்சிடாதீங்கடா. உங்களை சரக்கு தான் அடிக்க வேணான்னு சொன்னாரு, ஒரு உயிரை காப்பாற்ற வேணான்னு சொல்லலையே. இல்லை அஞ்சு, இது வேணாம். என்ன வேணாம்? ஒரு வயசு பையன் பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்குது. ஒரு வயசு சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? சொல்றது கேளுங்க, மழை வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா அதை நாம கை கழுவிடுவோமோன்னு பயமா இருக்குங்க. இல்லை அஞ்சு, நாளைக்குள்ளே எல்லாம் சரியாயிரும். பாரு, வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, அது அப்புறம் பார்த்துக்கலாங்க. பசிய கூட தாங்கிடலாம். ஆனா இது ஒரு உயிர் விஷயம். ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவமே போதுங்க. இந்தாங்க, இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க.